வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாஜக கூட்டணிக்கு பலம் சேர்த்த டாக்டர் ராமதாஸ், அன்புடைய ராமதாசனுடைய ரூட் கிளியர், இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை நேற்று சந்திச்சாருங்க. அந்த பத்திரிகையாளர்கள் முன்பாக அவர் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு. அதை நீங்க கேட்டு வாங்க. ஏன்னா நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போறான்ற விஷயம் தெரிஞ்சாதான் நாம பாஜக கூட்டணிக்கு எப்படி பலம் சேர்க்கின்றார் என்ற விஷயம் நமக்கு புரியுங்க. ஆனால் அவர் தந்த பேட்டி நீங்க பார்த்துட்டு வாங்களேன். அந்த வகையில் மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறவர்கள், மக்கள் தான் எசமானவர்கள். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். ஆனால் நாங்கள் சேர போகிற கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக இருக்கும். இதுல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடணுமா ஓட்டு போடக்கூடாது என்பதெல்லாம். ஆனா நாங்க சேர்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு டாக்டர் ராமதாஸ். அப்படின்னா என்ன பொருள்படுது? நான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரல அப்படின்றத சூசகமா தெரிவிச்சார். ஏன்னா 2000 ரூபாய் எடப்பாடி பழனிசாமி தராருன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், ஏப்பா 2000 ரூபாய் தந்தா மக்கள் குஷியா தான் ஓட்டு போடுவாங்க. அதுல என்ன மாற்றம் இருக்குது? 1000 ரூபாய் கொடுக்கும் போதே திமுக ஓட்டு போடுறாங்கன்னு போது 2000 ரூபாய் தர போறாங்க ஆட்சிக்கு வந்ததும், அதுவும் எல்லா ரேஷன் கார்டுக்கும் தர போறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தா, அப்ப எல்லா பெண்களும், அந்த பெண்கள் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களும் எடப்பாடி பழனிசாமி தான் ஓட்டு போட போறாங்க. இங்கதான் வாக்குக்கு பணம் கொடுத்து பழக்கமாக்கிட்டுமே. அதனால 2000 ரூபாய் வாக்குறுதி கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பாசிட்டிவா பேசியிருப்பார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரதா இருந்தா டாக்டர் ராமதாஸ், ஏன்னா 50 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்கிறார். அவர் எந்த கூட்டணிக்கு போக போறாரோ அந்த கூட்டணியை தூக்கி வச்சு பேசுறது தான் அவருடைய இயல்பு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியை பற்றி சொல்லிவிட்டு, ஆனா நாங்க சேர்ற கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எடப்பாடி கூட்டணி வெற்றி பெறாது, ஆனா எங்க கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அவர் ஆக்சுவலா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர போறது இல்ல. சரி, எந்த கூட்டணிக்கு போறாரு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள உங்களுக்கு ஆசையா இருக்கும். அதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாமகவை ரெண்டா உடைச்சிருக்கிறான் ஒரு பாவி. அந்த பாவி ஐயா அவர்கள் பேட்டி அளிப்பதற்கு முன்பாக நம்ம தைலாபுரம் தோட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு பிறகு அவன் பத்திரிகையாளர்களை சந்தித்தான். அந்த சந்திப்புல நான் எந்த கூட்டணிக்கு போக போறேன் என்ற விஷயத்த சூசகமா தெரிவிச்சிட்டான். அவன் டாக்டர் ராமதாஸை கொண்டு போய் சேர்த்து மொத்தமா அந்த கட்சியே சோழி முடிக்கணும், இல்ல ராமதாஸுக்கு இருந்த ஒட்டுமொத்த பேரையும் நாசம் பண்ணதுக்காக அவன் அழைச்சிட்டு போயிருக்கின்ற இடம் தன்னைத்தானே பாத்தீங்கன்னா புதைக்குள்ள விழ வச்சு தற்கொலை செய்து கொள்கின்ற முடிவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறான் இந்த பாவி. சரி, அவன் யாருன்னு தெரிஞ்சணும் இல்லையா? அதோட அவன் என்ன சொன்னான்னு தெரிஞ்சணும் இல்லையா? பார்த்துட்டு வாங்க. குறிப்பா பொதுவாக தமிழர்கள் மத்தியில் எல்லாம் சொல்லப்படுவது தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ தை பிறந்துருச்சு. அதனால நீங்க மருத்துவரையாவுக்கும் மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்ல வழி பிறக்குங்கிற நம்பிக்கை இன்றைய நிர்வாக குழு ஏற்படுத்தியிருக்கிறது. பொதுவாக இந்த ஆண்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு தை திருநாளை, பொங்கல் திருநாளை மக்கள் விமர்சையாக கொண்டாடி இருக்கிறார்கள். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரே களை கட்டி இருக்குது. தமிழர்கள் மத்தியில் இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் மற்ற எங்கே பார்த்தாலும் சரி, உலகெங்கு வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இந்த ஆண்டு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. அது மகிழ்ச்சி. இவர் தான் ஜி.கே. மணி. ஏற்கனவே பாமகவில் 35 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தான். இப்போ பாமகவில் கௌரவ தலைவர் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவருடைய விருப்பமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாமக இருக்கக்கூடாது என்பது திமுகவுடைய எண்ணம். ஏன்னா 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில நம்ம அன்புமணி ராமதாஸ் கொண்டு போய் பாமக சேர்த்தார். அதன் மூலமாக பாரம்பரியமாக நம்ம வன்னியர் ஓட்டானது திமுக தான் விழும். அது அப்படியே அதிமுக கூட்டணிக்கு ஷிஃப்ட் ஆகி போச்சு. வட மாவட்டங்கள்ல பெரிய அடி திமுக கூட்டணிக்கு. நாடாளுமன்ற தேர்தலையும் அது எதிரொலிச்சது. அப்போ இந்த பாமக ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா அடுத்து வருகின்ற தேர்தலில் ஆப்புங்கய்யா. அதனால பணத்துக்கு ஆசைப்பட்டவன் புள்ள உதயநிதி ஸ்டாலினுடன் சேர்ந்தே திரைத்துறையில வேலை பார்க்கிறான். அதனால நம்ம ஜி.கே. மணிக்கு எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சு பாமக உடைக்கின்ற வேலையை கச்சிதமா அரங்கேற்றது திமுக. ஸோ அதை ஏற்றுக்கொண்டு அருள் இருக்கலாம், அருள் பாமக எம்எல்ஏ இருந்தவன் அவனும் கை கோர்த்து
அழகு அப்பனும் பிள்ளைக்கும் சண்டையை மூட்டை வச்சு அப்படியே உடைச்சி தள்ளிட்டான். அவனுக்கு இருக்கின்ற எய்மு ஒன்னே ஒன்று தான், நான் தலைவராக இல்லாத கட்சி நாசமா போகணும்னு ஒன்று. ரெண்டாவது, என் பிள்ளைக்கு இளைஞரணி தலைவர் பதவியை டாக்டர் ராமதாஸ் கொடுத்தாரு. ஆனா அந்த பதவியில் அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தூக்குனவர் அன்புமணி ராமதாஸ். அதனால நான் தலைவராக இருக்கவும் விடல, என் பிள்ளை இளைஞரணி தலைவராக இருக்கவும் விடல. அப்போ அன்புமணி மட்டும் இங்க தலைவராக இருக்கலாமா? ஐடியா பண்ணா திமுக உதவிச்சு ரெண்டா உடைச்சிட்டான். ரெண்டா உடைச்ச பிறகு கூட பாமக அன்புமணி பக்கம் முழுமையா வந்துடுச்சு. ஆனா டாக்டர் ராமதாஸ் என்ற அடையாளமானது அந்த பாமகவுக்கு வலு சேர்க்கும். அதனால இந்த ராமதாஸையாவது தனித்து பிரித்து வச்சிருந்து கொஞ்சமேனும் அன்புமணி ராமதாஸுக்கு சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு நினைச்சான் இந்த ஜி.கே. மணி. அவருடைய திட்டத்துல திமுக ஆளுங்கட்சி இருப்பதனால கொஞ்சம் கொஞ்சமா வெற்றி பெற்றுக்கிட்டே வரான். அதனாலதான் இப்போ ஜி.கே. மணி நாங்க திமுக தான் போக போறோம் என்பதை சூசகமா தெரிவிச்சிருப்பான் அந்த பேட்டியில. எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுகின்ற போது, இந்த வாட்டி பொங்கலானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்களாம் மக்கள். நகரம் மற்றும் கிராமத்துல, ஏன் உலக அளவுல பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடினாங்களாம், மகிழ்ச்சியா கொண்டாடினாங்களாம். மக்கள் முகத்துல அது நல்லா தெரிஞ்சுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திமுக நல்லாட்சி பண்ணுது, கை நிறைய பணம் கொடுத்தது, அதனால மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, மீண்டும் திமுகவை தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதனால தமிழக மக்கள் சந்தோஷமா இருப்பதுக்கு யார் காரணம்? ஆட்சியாளர்கள் காரணம். அப்படின்னு வந்து இந்த பொங்கலை மக்கள் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றதுக்கு நாளைக்கு காலையில் ஒரு வீடியோ போட போறேன்னு வச்சுங்க. ஏன்னா திமுக செய்திருக்கின்ற துரோக வேலையில பாமக தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கடந்து சென்று திமுகவினுடைய அடிவரடியாக மாறிக்கொண்டிருக்குது என்பதெல்லாம் மறந்து போய் இன்னைக்கு ஜி.கே. மணி வந்து தமிழகத்துல எல்லா மக்களும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினாங்க, அதுக்கு திமுக தான் காரணம் என்று மறைமுக ஸ்டிக்கர் ஓட்டதுனால அழகா தெரிஞ்சு போச்சு. ஜி.கே. மணி திமுக கிட்டையும் பேசிட்டான். பாமக என்ற பிரிவு திமுக கூட்டணிக்கு வந்தா நான் கூட்டணியில இருக்க மாட்டேன்னு சொன்ன திருமாவளவனையும் சந்திச்சு சமாதானம் பேசிட்டான். என்ன பேசிருப்பான்னு நினைக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். யோ, பாமகன்னு ஒண்ணு எங்கேயா இருக்குது, அது ரெண்டா போச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். கிழவன் 87 வயசுல இருக்கிறான், அவனை நாங்க பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறோம், அவன் நாங்க சொல்றதான் ஏன் கேட்பான். அதனால பாமக என்பதே இல்ல, பாமக என்பதே இல்லாத பொழுது அது திமுக கூட்டணிக்கு வந்தா என்ன, அதிமுக கூட்டணிக்கு வந்தா என்ன, நரி வலம் போனா என்ன, இடம் போனா என்ன அப்படின்னு சொல்ற மாதிரி ஜி.கே. மணி பாமக சோழி முடிச்சுட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பான் திருமாவளவன் கிட்ட. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் வன்னியர்களை அடையாளம் காட்டித்தான் இங்க தேர்தல் களத்துல வாக்குகளை பெற்று திமுக கூட்டணியில தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். ஸோ அதனால வழக்கம் போல அன்புமணி பக்கம் தான் எல்லா வன்னியர்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்புமணியை எதிர்த்து தான் அரசியல் பண்ணும். நம்ம டாக்டர் ராமதாஸ் தான் பீஸ் போயிட்டாரு, யாருமே இல்லையே. கூட இருப்பது ஒரு 4 பெரிய ஆட்கள், வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், இதை தவிர தொண்டர்கள் கிடையாது. நம்ம அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தனக்கான செல்வாக்க நீதிமன்றம், அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் எல்லா இடத்துலையும் நிரூபிச்சிட்டாரு. அதே மாதிரி 100 நாள் நடைப்பயணம் போனார், தொண்டர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் நிரூபிச்சிட்டாரு. கருத்து கணிப்பு எடுத்தாங்க, அந்த கருத்து கணிப்பிலும் அன்புமணி பக்கம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நிரூபிச்சிட்டாங்க. ஆனா டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் நிரூபிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த வயசுல பொதுக்கூட்டம் போட முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் மாநாடு நடத்த முடியாது, செயற்குழு பொதுக்குழு வேண்டாம் போடப்பட்டு அங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கிறவங்க தான் தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகாரம் பெற்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு 200-300 பேர் வச்சுக்கிட்டு செயற்குழு பொதுக்குழுவினர் சொல்லி நம்ம டாக்டர் ராமதாஸை தலைவராக ஆக்கிட்டு இப்ப திமுக கிட்ட போய் கூட்டணி பேசிட்டாங்க. அதனால்தான் தமிழக மக்கள் எல்லாம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடினாங்களாம், மகிழ்ச்சியா கொண்டாடினாங்களாம். அப்போ இவங்க திமுகவுக்கு போறாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. திமுகவுக்கு போலனா கூட இந்த கிழவனை சும்மா விடுவாங்களா இந்த மணி அருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. ஏன்னா திமுக அஜெண்டா அப்படிதான். ஒரே கூட்டணியில போனாங்கன்னு வச்சுக்கல ரெண்டு பேரும், ஒருவேளை அன்புமணி எடப்பாடி பக்கமும் நம்ம ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி பக்கமும் போய் சேர்ந்துக்கிட்டு நாங்க மோடியுடன் தான் கூட்டணி, நாங்க எடப்பாடியுடனும் அன்புமணியுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரே கூட்டணியில் இருந்தாலும் வெவ்வேறு திசையில பயணிக்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா அது என்டிஏ கூட்டணிக்கு பெரிய பலமா இருக்கும். அப்படின்றதுனால யோ திமுக கூட்டணி கூட்டணாயா, நாம திருமாவளவன் சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. மணிக்கு கொடுத்த ஆர்டர் காரணமாக
திமுகவுக்கு அழைச்சிக்கிட்டு போறார். அப்படி அழைச்சிக்கிட்டு போறதுனால மூணு தொகுதி கொடுக்குது திமுக. ஒன்று ஜி.கே. மணிக்கோ இல்லை அவங்க பிள்ளைக்கோ ஒரு சீட்டுங்க. ரெண்டாவது டாக்டர் ராமதாஸுடைய பொண்ணுக்கு. மூன்றாவது யாருன்னு கேட்டீங்கன்னா முகுந்தன் பரசுராமனுக்கோ, அப்படி இல்லைன்னா பாமக அருள்னு ஒருத்தருக்கார்ல அவருக்கோ. இந்த 3 பேருக்கு தான் அதில் சீட்டு. திமுக சின்னமான உதயசூரியன் சின்னத்திலேயே தான் அவங்க நிற்க போறாங்க. டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிய பிறகும், செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டின பிறகும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்ன பிறகும் யாருமே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை அழைத்து பேசவே இல்லை. அவரை எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா ஜி.கே. மணி கை காலில் விழுந்து, யோ வந்தால் பெரிய மனுஷியா, தேர்தலில் யார் வெற்றி பெறணும், யார் தோல்வி அடையணும், யார் முதலமைச்சர் ஆகணும் என்பதெல்லாம் தீர்மானத்தை மனுஷியா. ஆனா இன்னைக்கு தசை கட்டு கிடக்கிறாரு. ஒரு 3 தொகுதி உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக ஏமாத்தி திருமாவளவன் சமாதானப்படுத்தி அந்த பக்கம் கொண்டு போய் டாக்டர் ராமதாஸை சேர்க்கிறாங்க. சரிப்பா, திமுக கூட்டணி போட்டாங்க. இது எப்படி பாமக அப்படின்ற பெயர்ல திமுகவுக்கு போனா பாஜக எப்படி பலம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அன்புமணியினுடைய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா 10.5%. இந்த 10.5% வன்னியர்களை ஏமாற்றின, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத திமுகவை, ஏன்னா எல்லா மாநிலங்களும் எடுத்திருக்காங்க, இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான் எடுக்கல. இந்த ரெண்டையும் ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு உங்க ஓட்டா? வன்னியர்களுக்கு 10.5% கிடைத்தால் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு போயிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி ரூட் எடுக்கிறார். பாருங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த சாதியில எவ்வளவு மக்கள் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த மக்களுக்கு சமமாக இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கலாம், எல்லா மக்களும் முன்னேறுவாங்க. வன்னியர்களுக்கு மட்டும் நீங்க தரணும்னு நான் சொல்லல, எல்லா சாதியிலும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இடஒதுக்கீடை பிரிச்சு கொடுத்துடலாம். அவங்களுக்கான வாய்ப்பை பெற்று அவங்க மேல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம திமுகவை அட்டாக் பண்ணுவார். எப்போதும் சாதி மதம் இரண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வலிமையான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியது தான். சாதி பார்த்தா வேட்பாளரை நிறுத்துவாங்க. நம்ம தமிழகத்துல அப்படி இருக்கும்போது வன்னியர்களை வஞ்சித்த திமுகவுடன் போய் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கை கோர்த்தார் என்றால் திமுக தாங்க பாமக உடைச்சது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, இப்போ பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், டாக்டர் ராமதாஸ் தவறா வழிநடத்துவது ஜி.கே. மணியும் அருள் தானுங்க. அதனால டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவா இருக்கிறவங்க கூட வந்து, ஓ இந்த 2 படு பாவிகள் தான் வந்து டாக்டர் ராமதாஸ படுகுழுல தள்ளினவங்களா, அப்போ திமுக தான் சரி பண்ணிச்சா அப்படின்னா, நம்ம இனத்துக்காக ஒரு தலைவன் எழுந்து வருகின்ற போது அதை தடுக்கின்ற அந்த துரோகிகளுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால கொஞ்சம் நெஞ்சம் திமுக இருக்கின்ற வன்னியர்களும் கட்சி விசுவாசத்தினால திமுகவுக்கு போடணும் என்று எண்ணிருந்தாங்கன்னா அந்த வாக்குகள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு தாங்க வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஆதியில் இருந்தே வந்து வன்னியருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2021 இருந்தே சொல்றேன், திமுக துரோகம் பண்ணிடுச்சு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை கொடுக்கல, உச்ச நீதிமன்றமானது தரவுகளை கொண்டு வந்து கொடுத்து இடஒதுக்கீடை பெற்றுப்போன்னு சொன்னாங்க. ஆனா இந்த அரசாங்கம் குழு போட்டு கடைசியில் ஏமாற்றி ஆச்சு. சோ ஒட்டுமொத்தமாக எளிய மக்களை இந்த திமுக ஏமாற்றுகிறது. இன்னும் குடிக்க வச்சு வட மாவட்டங்கள்ல அவங்களை முட்டாளாக்குகிறது. வேலை வாய்ப்புக்கோ கல்விக்கோ எந்தவித வசதியும் படுத்தல. விவசாயிகளா கிடக்கின்ற, சாலை போட்டு கொண்டு கிடக்கின்ற, கொத்தனார் வேலை செய்யக்கூடிய விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய இந்த வன்னிய பெருங்குடி மக்களை மொத்தமா வஞ்சித்தது இந்த திமுக தான் அப்படின்றது 2021 வந்து ஒவ்வொரு வன்னியனுடைய உள்ளத்திலும் திமுக துரோகம், திமுக எதிர்ப்பு மனநிலை உருவாகி இருக்குதுங்க. இப்போ டாக்டர் ராமதாஸ் மட்டும் அங்க போனார்னா இந்த துரோகிக்கு சப்போர்ட்டா ராமதாஸா? நிச்சயமா கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு காசு வாங்கின்னு ஓட்டு போடலாம் என்று இருந்த வன்னியம் கூட நிச்சயமா அன்புமணி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. திமுக பக்கம் சேர்ந்துட்டாவே வந்து அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலமா போயிடும். பிரச்சாரமானது சூப்பரா எடுபட்டு விடும். உண்மையாவே அங்கதான் போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன வீடியோலாம் பார்த்திருப்பீங்க, அங்கதான் போற மாதிரி தெரியுது. அதை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற விதமாக இந்த மணியே வந்து பேட்டி அளிக்கின்ற போது இன்னொரு இடத்துல சொல்லுவாம்பா. எப்படின்னு கேட்கும்போது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எங்களை வந்து அணுகியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா வந்த கட்சி கூட எங்களை அழைச்சியது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க புதுசா தொடங்கின கட்சியா இருக்கக்கூடிய நடிகர் கட்சிக்கு நாங்க போக போறது இல்லை. எங்களுடைய ஆப்ஷன் ஒன்னே ஒண்ணு, திமுக தான்.
அப்படின்றத ஜி.கே. மணி அவர்கள் தெளிவா சொல்லி போட்டார். அதனால திமுக பக்கம் சாய்வது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரிய பலமாகத்தான் இருக்கும். வட மாவட்டங்கள்ல சென்ற தேர்தலில் ஓட்டு விழுந்ததை விட இந்த வாட்டி விழுகின்ற ஓட்டு அமோகமா இருக்கும் பாருங்க. அசத்தலாக அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் பாருங்க. கண்டிப்பாக திமுக பக்கம் நகர்கின்ற டாக்டர் ராமதாசுடைய செயலானது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணிக்கு பலமாகத்தான் அமையும். அது திமுக கூட்டணிக்கு பெரிய பலவீனமாகும். கொள்கை பேசிக்கொண்டு இருந்த நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக தருகின்ற தொகுதிகளுக்கும் திமுக தருகின்ற பதவிகளுக்கும் கொள்கையை கூட சமரசம் செய்து கொண்டு டாக்டர் ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா தன் கூட்டணியில் இணைத்துக் கொண்டார். அரசியல்ல என்ன கொள்கை வேண்டி கிடக்குது? எல்லாமே பதவி என்றால் சமரசம் செய்து கொள்ள வேண்டியதுதான். இதே ராமதாஸ் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓபிசி சாதிகளையும் இணைத்து ஓபிசி சமூகத்தை இணைத்து பிற்படுத்தப்பட்டோர் என்ற அமைப்பை உருவாக்கினவர் தலித்துகளுக்கு எதிராக. அதனால எப்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஓபிசிகளை ஒன்று சேர்த்தாரோ, அந்த ஜாதி வன்மத்தை காட்டினாரோ, அன்றையிலிருந்து டாக்டர் ராமதாஸ் எந்த கூட்டணியில் இருக்கின்றாரோ அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போன உடனே சமரசம் செய்து கொண்டார் என்றால் என்ன காரணம்? பதவி தாயா, கொடுக்கின்ற 4 சீட்டு தாயா, அதுக்கப்புறம் வருகின்ற நோட்டு தாயா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவதூறு பரப்புவார்கள். கொள்கையில சமரசம் செய்யாத நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் பிளாஸ்டிக் சேரே கிடைச்சாலும் கொள்கைக்காக கூட்டணியில் இருக்கிறேன்னு சொன்னவர் இன்னைக்கு பதவிக்காக டாக்டர் ராமதாஸை ஏத்துக்கிட்டாரா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய எதிர் விமர்சனங்கள் வரும். நம்ம அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியிலிருந்து இந்த விமர்சனம் வரலன்னா கூட நிச்சயமா தவேக்கால இருந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும். அதை தாண்டி சீமானே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவார். அப்படி இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களே வந்து திருமாவளவன் அவர்களை கழுவி ஊத்துவாங்க. அதனால தலித்து மக்கள் வந்து திருமாவளவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை இழந்துடுவாங்க. கண்டிப்பா தலித்து மக்களுடைய வாக்குகளும் வந்து எங்க வரும்னு கேட்டீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தலித்து வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை விஜய்க்கு போயாச்சு, இளைஞர் பட்டாளம் எல்லாம். ஆனால் 45 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க திமுகவில் தான் இருந்தாங்க திருமாவளவன் இருப்பதனால. இப்ப டாக்டர் ராமதாஸ் அங்க போனார்னு வச்சுங்களேன், யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாரோ அவரே அங்க போறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் தலித் மக்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அதனால அந்த வாக்குகளும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவரே அறியாம பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலம் சேர்த்து விட்டார். அவர் திமுக போனார்னா நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.